வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட IPL 2025 ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த ஒரு 10 பிரான்ச்சைசியை கம்பேர் பண்ணும்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது கைஸ் ஆன் பேப்பர். ஏன்னா ஆப்ஷன்ல அவங்க வந்து ரிஷப் பண்ட்டுக்கு பயங்கரமா செலவு பண்ணாங்க. ஹையஸ்ட் பெய்டு IPL பிளேயர் ரிஷப் பண்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் தேவை, அதாவது KL ராகுல் கிட்ட இருந்து இவங்க மூவ் ஆகிட்டாங்க. அப்படின்னும் போது ரிஷப் பண்ட் மேல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் பேட்டிங் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா எடுத்திருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி போலர்ஸ் எடுக்கும் போது பயங்கரமா சொதப்பிட்டாங்க. நிறைய இந்தியன் போலர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் அந்த போலர்ஸ் எல்லாருமே டிபிக்கல் T20 பிளேயர்ஸான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் இன் போலிங் ஆப்ஷன் வெறும் ஷமார் ஜோசப் மட்டும்தான் ஒரு ஆள் இருக்காரு, தவிர வேற எந்த ஃபாரின் போலர்ஸோ எடுக்கவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய தவறு ஆக்சுவலா LSG பண்ணது. ஸோ இந்த ஓவரால் ஸ்குவாட பார்க்கும்போதுல இந்த டீம் டைட்டில் அடிக்குங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் கொடுக்குமா? சத்தியமா கொடுக்காது. ஏன்னா அவங்க டீம்ல சரியான பேலன்ஸ் இல்ல. நிறைய பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் பிளேயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து போட்டிருக்காங்க அவங்க ஸ்குவாட்ல. அதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா வந்து LSGக்கு அமைய போது. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவங்களோட பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அவங்களோட டாப் ஆர்டர், அந்த டாப் 5 ஹெவி வெயிட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? மிச்சல் மார்ஷ் இருக்காரு, நிக்கலஸ் பூரான் இருக்காரு, டேவிட் மில்லர் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு. சோ இந்த 4-5 பேரை நம்பிதான் ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா LSG விளையாட போறாங்கன்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா போலர்ஸ் வின் யூ மேட்சஸ் எஸ்பெஷலி இன் T20s. பேட்ஸ்மேனால வின் பண்ண முடியும். ஆனா கன்சிஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் அலோன் கான் வின் யூ மேட்சஸ். உங்ககிட்ட நல்ல போலிங் லைன் அப் இருந்தா மட்டும்தான் உங்களால டாப் 4 போக முடியும். ஆஸ் வெல் அஸ் டைட்டிலும் அடிக்க முடியும். இந்த LSG டீம் கிட்ட அது பயங்கரமா லேக் ஆகுது மக்களே. சோ இன்னுமே நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இப்போ LSG ஸ்குவாட பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆஸ் யூசுவல் என்னோட ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங், போலிங், விக்கெட் கீப்பிங், ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் சொல்லி செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேவிட் மில்லர் இருக்காரு, மிச்சல் மார்ஷ் இருக்காரு, ஏடென் மார்க்ரம் இருக்காரு, ஹிமத் சிங் இருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மிச்சல் மார்ஷ் ஹோல் டோர்னமெண்ட்டுக்கும் அவைலபிள், பட் ஒன்லி ஆஸ் அ பேட்ஸ்மேனா. அண்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல கேப்டன் ரிஷப் பண்ட் இருக்காரு, நிக்கலஸ் பூரான் இருக்காரு, அண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட் கீப்பர் மேத்யூ பிரீட்ஸ்கே எடுத்திருக்காங்க. ஆரியன் ஜுவல் நல்ல ஒரு டேலண்டான டொமஸ்டிக் பிளேயர். ஆல்ரவுண்டர்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷர்துல் தாக்கூரை வந்து பாத்தீங்கன்னா மோசின் கானுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க போறாங்க ஆக்சுவலா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அன்அஃபிஷியலா நியூஸ் வந்துருச்சு, இது அபிஷியலாவும் வந்துரும், அதனாலதான் நான் ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் ஆயுஷ் பதோனி இருக்காரு, அவங்களோட ரிட்டைன்ட் பிளேயர். அப்புறம் ஷபாஸ் அஹ்மத் இஸ் டீசன்ட் பிக் நான் சொல்லுவேன். அஸ்வின் குல்கர்னி லாஸ்ட் டைம்லாம் ஒழுங்காவே பண்ணல, இந்த வாட்டி எடுத்திருக்காங்க, பார்க்கலாம் என்ன பண்ண போறாருன்னு. அப்துல் சமாத் டீசென்டான ஒரு ஆப்ஷன். அங்கர் கேக்கர் CSKல இருந்து இங்க வந்திருக்காரு, யுவராஜ் இருக்காரு. அப்புறம் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஆகாஷ் தீப் இருக்காரு, மயாங்க் யாதவ் உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் நாட் அவைலபிள். அவிஷ் கானும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜுரி கிளவுட்ல இருக்காரு. ஆகாஷ் சிங் அந்த லெஃப்ட் ஆர்ம் போலர் CSKக்கும் விளையாடி இருக்காரு இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷமார் ஜோசப், ஒரே ஃபாரின் போலர் எடுத்திருக்காங்கன்னா அது ஷமார் ஜோசப் தான். அப்புறம் பிரின்ஸ் யாதவ் நல்ல ஒரு டொமஸ்டிக் பிளேயர், நல்ல பேஸ் போடுவாரு. ஸ்பின் ஆப்ஷன்ல ரவி பிஷ்னாய் அவங்களோட கீ பிளேயர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ரீடைன்டு பிளேயரும் சரி. மணிமாறன் சித்தார்த் வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு பிக்கு. அப்புறம் டிக்வேஷன்ற வந்து ஒரு லெக் ஸ்பின்னரும் எடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்குவாட பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா கிளியரா வந்து அந்த போலிங் டெப்த் வந்து லேக் ஆகுதுன்னு பங்கமா தெரியுது, எந்த டவுட்டுமே இல்லை. கண்டிப்பா அவங்க வந்து சில ஃபாரின் போலர்ஸை எடுத்திருக்கணும் அட்லீஸ்ட் பேக்கப்புக்கு, புரியுதா உங்களுக்கு? பட் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ பேட்டிங் தாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நான் ஏன் ஏடன் மார்க்ரம் போயிருக்கேன்னா, நிறைய பேர் சொல்லலாம் ஷமார் ஜோசப் ட்ரை பண்ணலாம்னு. ஷமார் ஜோசப்லாம் பயங்கரமா அடி வாங்குவார் மக்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட பேஸுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா தட்டி விட்டா 6 போயிடும். ஒரு சில கிரவுண்ட்லாம் ரொம்ப சின்ன சின்ன கிரவுண்டு. லக்னோ கிரவுண்டே இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா பிளாட் விக்கெட்ஸ் தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம WPL பார்த்தோம், அநியாயத்துக்கு பிளாட்டா இருந்தது விக்கெட்டு. லைக் இதுக்கு முன்னாடி இந்த 2-3 வருஷம் மாதிரி லக்னோவில் இருக்காது விக்கெட்டு. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், இது ஸ்லோவா இருக்கும்னு நினைப்போம். கோயிங் டு பி a flat trackன்னு தோணுது. ஸோ இவங்களோட போலர்ஸ் வந்து நிஜமாவே கஷ்டப்படுவாங்க அவங்க ஹோம்லயும், ஆஸ் வெல் அஸ் சில சின்ன கிரவுண்ட்ஸ் லைக் சின்னசாமி ஸ்டேடியமா இருக்கட்டும், இல்ல ஈடன் கார்டன்ஸா இருக்கட்டும், அங்கேயும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா ஏடென் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் ஓப்பனிங் இறக்கி விடுறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே நல்லா விளையாடலாம். அதாவது நீங்க ஷமார் ஜோசப்பை போட்டு வேஸ்ட் பண்றதுக்கு பதில் அதுக்கு பதில் ஏடென் மார்க்ரம் நீங்க அந்த ஒரு ஃபாரினர் ஓப்பனிங் இறக்கி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவர் பிளேல நல்லா விளையாடுவார். மார்க்ரம் கொஞ்சம் நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். SIT20 செம்மையா விளையாடினாரு. ஸோ கண்டிப்பா அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸும் யூஸ்ஃபுல்லா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க அந்த ஓப்பனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்ஷ் அண்ட் ஏடென் மார்க்ரம் அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்டார்ட் கொடுக்கலாம். அப்படி மிஸ் ஆனாலும் ரிஷப் பண்ட் இருக்காரு, நிக்கலஸ் பூரான் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க போறாரு. இட்ஸ் கோயிங் டு பி a dangerous பிளேயர், எந்த டவுட்டுமே இல்லை. டேவிட் மில்லர் உங்களுக்கு ஏத்த அந்த ஒரு பினிஷ் கொடுப்பாரு. ஆயுஷ் பதோனி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து யூஸ்ஃபுல்லா விளையாடி இருக்காரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பிளஸ் அவங்க கிட்ட ஷபாஸ் அஹ்மத் இருக்காரு, இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா தே கேன் பிளே அப்துல் சமாத். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அவங்களுக்கு. அதாவது பேட்டிங் வைஸ் போலிங்ல தான் பயங்கரமா அவங்க கஷ்டப்பட போறாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மணிமாறன் சித்தார்த்த வந்து பாத்தீங்கன்னா 11ல விளையாடணும் டெம்டிங்கா எனக்கு இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஷபாஸ் அஹ்மத் நீங்க விளையாடும் போது நீங்க இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் உள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுல லாஜிக்கே இருக்கு. அதுல
ஒன் டைமென்ஷனலா ஆயிடும் போலிங். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல அவிஷ்கான், ஷர்துல் தாக்கூர், ஆகாஷ் தீப் இவங்க எல்லாருமே எக்ஸ்பென்சிவா இருக்கிற போலர். இன்கேஸ் அவிஷ்கான் வந்து இன்னும் ஃபுல்லா இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆகலன்னா நான் கண்டிப்பா ஆகாஷ் சிங் போவாங்க, ஒரு வெரைட்டிக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு போவேன். சோ அதுவுமே பாத்தீங்கன்னா அவர்லாம் நியூ பால்ல ஓரளவுக்கு பெட்டரா போடுவார் தவிர டெத்துல வந்து பாத்தீங்கன்னா போடுறதுக்கு போலர்ஸ் யாருமே இல்லை. சோ ஸ்பின் ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ஷபாஸ் அஹ்மத் வந்து ஒரு பார்ட் டைம் ஆப்ஷனா தான் ஆக்சுவலா இருக்கிறார் ரீசெண்ட் டைம்ஸ்ல. அதே மாதிரி மெயின் போலர் எடுத்துக்கிட்டா பிஷ்னோய் தான். சோ இவங்க பிஷ்னோயை நம்பி தான் உள்ள இறங்குறாங்க. பட் எல்லா மேட்ச்லயுமே பிஷ்னோய் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வின்னரா இருக்க முடியாதுல்ல, அதுவும் பீயிங் ஸ்பின்னர் அவரும் எக்ஸ்பென்சிவா போலாம். சோ நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி இந்த டோர்னமெண்ட்ல இந்த ஒரு போலிங்கை வச்சுக்கிட்டு கண்டிப்பா கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தோணுது. பேட்டிங்ல அவங்க சமாளிச்சிடலாம், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஹெவி வெயிட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா தே கேன் போஸ்ட் 200 ரன்ஸ் இன் சோ மெனி மேட்சஸ். நல்ல பிளாட் ட்ராக் கிடைச்சதுன்னா டெஃபினட்டா 200 அடிப்பாங்க. ஆனா அந்த 200 டிஃபெண்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட போலிங் இருக்கா, அதுதான் இல்லைன்றது உண்மையான ஒரு விஷயம். சோ என்ன நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா இவங்க டாப் 4 வருவாங்களான்னா ஐ டவுட் சோங்க. அதாவது இந்த டோர்னமெண்ட்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 8, 9, 10 அந்த பொசிஷன்ல தான் அவங்க வந்து நிப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ டாப் 4 வரது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மக்களே. பட் கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம், எப்படி வேணாலும் வரும். பட் நம்மளோட ப்ரெடிக்ஷனை நம்ம சொல்லி தானே ஆகணும். அந்த வகையில நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுது, இந்த எல்எஸ்டி டீம் டாப் 4 வருமா இல்ல வராதா? மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், bye.